அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஆதவ் அர்ஜுனாவின் அமைச்சர் பதவி பறிபோகுமா? போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஆதவ் அர்ஜுனாவினுடைய உறவினர்கள் சிக்கியுள்ளார்களா? தமிழக அமைச்சரவையில் பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து வரக்கூடியவர் ஆதவ் அர்ஜுனா. இவர் ஆரம்பத்தில் திமுகவிற்காக பணியாற்றி பின்பு விசிகாவில் இணைந்து இறுதியாக தாவேகாவில் இணைந்தார். விஜய்க்கு அடுத்து அதிகார மையமாக தாவேகாவில் செயல்பட்டு வருவது ஆதவ் அர்ஜுனா. மேலும் ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தின் தாவேகாவினுடைய தளபதிகளில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ஆதவ் அர்ஜுனாவினுடைய மாமியாரான லீமா ரோஸின் சகோதரர் ஜான் பிரிட்டோ மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய காத்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இவர் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் தொழிலை செய்து வருவதாகவும் இதனால் பல கோடி ரூபாய் பணம் பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. நார்வே, மியான்மர் போன்ற வெளிநாடுகளிலிருந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை தமிழகத்தின் கடலோர பகுதிகளின் வழியாக கடத்தி வருவதாகவும் தமிழகம் மட்டும் இல்லாமல் இலங்கை போன்ற நாடுகளுக்கும் கடத்தி செல்லப்படுவதாகவும் குற்றச்சாட்டு இவர் மீது முன்மொழியப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் 99 கோடி ரூபாய் அளவுள்ள போதைப் பொருள் சமீபத்தில் சிக்கியுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. ஜான் பிரிட்டோ ஆதவ் அர்ஜுனா அவர்களின் மாமியாரான லீமா ரோஸின் சகோதரர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஆதவ் அர்ஜுனாவினுடைய மனைவி டெய்சி, லீமா ரோஸ் போன்றோர்களின் மீதும் குற்றச்சாட்டு பதிவாகலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. சமீபத்தில் திருவனந்தபுரம் உயர்நீதிமன்றத்தில் இவர்கள் தங்களது பாஸ்போர்ட்டை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் ஜான் பிரிட்டோ அவர்கள் தலைமறைவாக இருந்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சிகள் மற்றும் பல அரசியல் கட்சிகள் என அனைத்தும் தாவேகாவிற்கு எதிராகவும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராகவும் குரல் கொடுக்க தொடங்கிவிட்டன. தாவேகா அரசு தூய்மையான அரசு, ஊழலை ஒழிப்போம், கஞ்சா போன்ற போதைப் பொருளை ஒழிப்போம் என்று கூறி தொடர்ச்சியாக அந்த வேலைகளில் இறங்கி வருகிறார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் தாவேகாவைச் சேர்ந்த ஒரு முக்கிய அமைச்சரின் உறவினர்களே போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கியிருப்பது மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இவர்களின் மீது சரியான முறையில் வழக்கு விசாரணை நடைபெறுமா என்ற ஐயமும் எழுந்திருக்கிறது. ஏனெனில் தமிழகத்தின் மிக உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவரினுடைய உறவினர்களின் மீது இதுபோன்ற போதைப்பொருள் கடத்தல் வழக்கு பதிவாகி இருக்கிறது. எப்படி இவர்கள் நேர்மையாக நடந்து கொள்வார்கள் என்ற கேள்வியையும் எழுப்பி வருகிறார்கள். மேலும் ஜான் பிரிட்டோ மீது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அதிமுகவில் இணைந்து லால்குடி சட்டமன்றத்தினுடைய எம்எல்ஏவாக இருந்து வரக்கூடிய லீமா ரோஸின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இவர் அதிமுகவின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். மேலும் இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய புயலை கிளப்பியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியலில் மிக முக்கிய பிம்பமாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய இவர்களின் மீது தொடர்ச்சியான புகார்கள் எழுந்துள்ளது தமிழக அரசிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது. தீய சக்தி திமுக என விமர்சனம் செய்துதான் தாவேகா அரசு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது. தற்பொழுது தூய சக்தி என்று கூறிக்கொள்ளும் தாவேகா அரசிற்கு இது மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. இந்த பிரச்சனையை தாவேகா அரசு எப்படி கையாளும் என்று தெரியவில்லை. அதே சமயத்தில் தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் மற்றும் பிற கட்சிகள் என அனைத்தும் தாவேகாவிற்கு எதிராக தற்பொழுதே பேச துவங்கிவிட்டன. தாவேகா அரசின் 260 கோடி தேர்தல் முதலீடு என்பது இதுபோன்ற ஹவாலா பணம்தானா? இப்படித்தான் தாவேகா அரசு தேர்தலில் பணம் செலவு செய்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்களா என திமுக தலைமை கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் திமுகவை தவிர்த்து பாஜக, அதிமுக என்ற பிற கட்சிகளும் தொடர்ச்சியாக தாவேகாவிற்கு எதிராக பேச தொடங்கியுள்ளன. இதன் மூலம் அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நன்றி.